தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை நம்மோடு தொலைபேசி வாயிலா இருந்திருக்கிறார். அவரிடமே கேட்கலாம். சார் வணக்கம். 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 எம்பி திரு திருச்சி சிவா அவர்கள் பேசியிருந்தது நிச்சயமாக அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. காங்கிரஸ் தரப்பில இருந்து, உங்க தரப்பில இருந்து அதற்கான விமர்சனங்களை நீங்க முன்வைத்து விட்டீர்கள், கண்டனங்களையும் பதிவு செய்திருக்கிறீர்கள். இப்ப முதலமைச்சர் நீங்க இதுக்கு மாண்பை காக்கும் வகையில நீங்க நடந்து கொள்ள வேண்டும், தொடர்ந்து யாருக்கும் நீங்க இது போல இடமளித்து விடக்கூடாது, கலகமூட்டி குளிர்காய நினைக்கிறார்கள், தீயவர்களுடைய எண்ணத்துக்கு இடம் கொடுக்காதீர் அப்படின்னு இறங்கி வந்து ஒரு வேண்டுகோள் விடுப்பது போல ஒரு பதிவினை இட்டிருக்கிறார். உங்களுடைய நிலைப்பாடு என்னது? இல்ல, ஏற்கனவே நேற்றைக்கு பெருந்தலைவர் காமராஜரை பற்றி திருச்சி சிவா அவர்கள் பேசியது வருத்தம் அளித்தது என்று நாங்கள் கண்டனத்தை எல்லாம் காங்கிரஸ்காரர்கள் பதிவு செய்தோம். அது நேற்றோடு முடிந்து விட்டது. ஒரு எதிர்வினை ஆற்றி முடித்து விட்டார்கள். ஆனால் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இன்று இந்த எக்ஸ் வலைதளத்தில் பதிவு செய்வது, அவர் மாண்புக்குரிய வகையில் எப்பொழுதும் தலைவர்களை போற்றி பேசுவதும், எந்தவித சங்கடத்திற்கு யாரையும் ஆளாக்காமல் இருப்பதும் அவருடைய பெருந்தன்மையோடு இதை அந்த பதிவை செய்திருக்கிறார். அதை நாங்கள் வரவேற்கிறோம். நான் கூறிக்கொள்வதெல்லாம், பெருந்தலைவர் காமராஜரை பற்றி யாருமே குறை சொல்ல முடியாத அளவிற்கு தான் அவருடைய வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கையாகட்டும், அரசியல் வாழ்வாகட்டும், அரசு வாழ்க்கையாகட்டும் அப்படிதான் அமைஞ்சிருக்கு. அப்படி உலகத்திலே எங்கேயும் பார்க்க முடியாத ஒரு ஏழையின் ஏந்தலாக, எளிமையின் ஏந்தலாக இருந்தவர். ஆகவே இதை சில எதிர்கட்சிகள், குறிப்பாக பாரதிய ஜனதா, சங் பரிவார் அமைப்புகள் எல்லாம் இதை எடுத்து அரசியல் ஆக்குவதற்கு முயற்சி செய்கிறார்கள். இதைத்தான் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ஏதோ ஓனாய் ஆடு நனைகிறது என்று ஓனாய் அழுவது போல் இப்பொழுது என்ன பரிதாபம், என்ன பெருந்தலைவர் காமராஜர் மீது இவர்களுக்கெல்லாம் பற்று இல்ல, என்ன பற்றுன்னு கேக்குறேன். இதே அவர்களுக்கு பேச எவ்வாறு அந்த இடம் கிடைக்கிறது அப்படின்னா, நேத்து திருமிகு ஜோதிமணி அவர்களுடைய பதிவாகட்டும், கட்டுக்கதைகளாலேயே காமராஜர் வீழ்த்தப்பட்டார், திமுகவின் கட்டுக்கதைகளாலே அப்படின்னு அரசியல் வரலாற்றை அவங்க குறிப்பிட்டு பேசுவது, அதெல்லாம் ரொம்ப காட்டமான ஒரு விமர்சனம் இல்லையா? காட்டமான எதிர்வினை அல்லவா? இப்போ திருச்சி சிவா அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது, மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றது அது ஒரு புறம். திமுக காங்கிரஸ் அப்படின்னு அரசியல் ரீதியாக பேசுவது அப்படின்றது எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதுன்ற ஒரு கேள்வி வருது. நான் நேற்றுக்கு நானும் தான் அதை கண்டிச்சு பேசினேன். திருச்சி சிவா அவருடைய பெருந்தலைவருடைய பிறந்தநாள் விட எதை பேசணுமோ பாசிட்டிவான விஷயங்களை பேசாம தேவையில்லாத பேசியிருக்காங்க என்று நேற்றுக்கு நான் என்னுடைய வருத்தத்தையும் கண்டனத்தையும் பதிவு செய்திருக்கேன். அது வேற, எல்லோருக்கும் பெருந்தலைவர் காமராஜரை ஏற்றுக்கொண்டவர்கள், காங்கிரஸ் பேரியக்கம் தோழர்கள் எல்லோருக்கும் அந்த வருத்தம் இருக்கு. ஆனா இதுல இடையில பூந்து அரசியல் செய்யலாமா என்று எப்பொழுதும் நினைக்கும் சங் பரிவார் அமைப்புகளும் பாஜகவும் இதுல என்ன எவ்வளவு அக்கறைன்னு கேட்கிறேன். நான் கேட்கிறேங்க, பெருந்தலைவர் காமராஜரை புதுடெல்லியில் அவருடைய வீட்டில் பட்ட பகலில் கொலை செய்ய முயற்சி செய்தவர் தானே பாஜக காரர்கள், RSS சங் பரிவார் அமைப்புகள். இவர்கள்லாம் பெருந்தலைவர் காமராஜரை பத்தி பேசுவதற்கு அருகதை இருக்கு? நாங்க பேசிக்கணும், நாங்க தீர்த்துட்டோம், நேற்றோட முடிஞ்சு போச்சு. அது இவர்களுக்கு என்ன அக்கறைன்னு கேக்குறேன். என்ன பெருந்தலைவர், அது ஒரு புறம். நான் கேட்க விரும்புறது சார், பெருந்தலைவரை பத்தி இன்னைக்கு வாக்கு வங்கிக்காக நீங்க பிறந்த நாள் எடுக்கிறீர்கள், நினைவு நாளை அனுஷ்டிக்கிறீர்கள், எல்லாம் செய்யறீங்க, பெருந்தலைவரை பத்தி பேசுறீங்க. பாஜகவுக்கு என்ன அவ்வளவு பெரிய அக்கறைன்னு கேக்குறேன். இல்ல, அவர்கள் அப்படி கேட்பதற்கான இடம் எங்கிருந்து வருகிறதுனா, இப்போ MLA ராஜேஷ்குமார் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு MP திருச்சி சிவாவை கேட்கிறார். அவரு நேற்று ஒரு விளக்கம் கொடுத்து விட்டார், இதனை பெரிதுபடுத்தாதீர்கள் அப்படின்னு அவரும் இறங்கி ஒரு விளக்கம் கொடுத்திருந்தார். அதனை தாண்டி பகிரங்க மன்னிப்பு கோரப்படுகிறது காங்கிரஸ் தரப்புல இருந்து, அவருடைய வீட்டை நோக்கி போராட்டம் நடத்தப்படுகிறது. இந்த மாதிரி வெளிப்படையான விஷயங்கள்லாம் நடக்கும்போது பேசுவாங்கல்ல எதிர்த்தரப்புல இருந்து, பாஜக தரப்புல இருந்து. இன்னைக்கு சொல்றேன், பெருந்தலைவர் காமராஜருடைய புகழை அழிப்பதற்கு யாராலும் முடியாது, குறை சொல்வதற்கு யாரும் தமிழ் மண்ணில் இன்னும் பிறக்கவில்லை. அதுதான் யதார்த்தம், அதுதான் உண்மை. இது யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, எதிர்கட்சியை கேட்டா கூட சொல்லுவாங்க. ஆனா இந்த நிகழ்வுல கலகமூட்டி குளிர்காய நினைக்கிற சில தீய சக்திகள் கிட்ட தான் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்றேன். அதுதான் என்னுடைய வேண்டுகோள் காங்கிரஸ் பேரியக்க தோழர்களுக்கும் வச்சிருக்கேன். யார் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி குறை சொன்னாலும், அவரை பற்றி அவதூறுகள் பேசினாலும், தமிழ் மண்ணில் பிறந்தவர்கள் யாரும் அதை ஏற்றுக்கொள்ள இதை எடுத்து பிரச்சனையாக்குவதற்கு என்ன நோக்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த புரிதல் இருந்தா போதும். ஆகவே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கனிவோடு இந்த எக்ஸ் தளத்தில் பதிவை செய்திருக்கிறார். அதை நாங்கள் பேசி தீர்த்துக் கொள்வோம். சரி, அந்த சர்ச்சை ஒரு சிறிய பிரச்சனை, இது இப்போ முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? முடிவு நேற்றுக்கே நாங்க முடிச்சு வச்சுட்டோம் இரவே. இதை யார் பின்னாடி இருந்து இயக்குறாங்க என்பதை தான் நம்ம கவனிக்கணும்.
நன்றி திரு செல்வ பெருந்தகை, இணைப்பில் வந்து விரிவாக பேசியதற்கு, உங்கள் தரப்பு விளக்கத்தை அளித்ததற்கு. தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை.